போச்சுடா பேப்பர் மைக்க வரசா. என்னடா நீ குறைக்கார மாதிரி தொங்கி கிடக்கு. கிழட்டு குரங்குக்கு மருகடங்க கிழக்க இருந்து என்னைய வர சொன்னாங்களா, சடங்குகளுக்கு போறாங்களா, கலைமணிக்கு பேம்பஸ் வாங்கி தராங்கலாம். என்ன சொல்றீங்க? திஸ் ஃபேமஸ் நீர் உறிஞ்சி கப்பல். கிழக்கு குரங்குக்கு மருதடங்க கிழக்க இருந்து வந்தாங்களா, சடங்குகளுக்கு போறாங்களா, மச்சான் சரட்டு வண்டி கட்டி வராங்க. அப்படி போட்டு தப்பு போற அழகு கலை. என் தம்பிகளுக்கு ஓசு லென்த் ஆயிடுச்சுடா. அவங்க இதை பார்த்துட்டு செக்ஸ் மூடா போவாங்க. அப்புறம் எதுக்கு என் தம்பியெல்லாம் வர்றாங்க? ஒரு தாயம், ஒரு 12, குச்சிக்காரி ஒரு 2. உண்மையிலே இந்த டான்ஸுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எங்க அண்ணன் தம்பியெல்லாம். சூப்பர். கலையிலையும் பேரு வாங்க வேண்டும், வயிறும் பசி இல்லாம வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய வீர தமிழச்சிய எம்கேஆர் தலைவணங்க. உன்னை எதுக்கு தலைவணங்குறேன்னா, எத்தனையோ பொம்பளைய வர வர நகண்டு ஓராளுங்க. நீ ஒரே ஒரு பொம்பளை ரோலர் மாதிரி நிக்கிறிய திருமூர் கொண்ட கண்டாளி மலை. என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? அதே இல்ல அவ்வளவு பெரிய ஆளா என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கியா? என்ன எம்கேஆர் அப்படியே பயந்துருவோமா? பந்துகளை விட்டாத்தான் அது ஓவர் ஆகும். கைதட்டலாம். முதல் பந்து, 2ஆம் பந்து, 3ஆம் பந்து, 4ஆம் பந்து, 5ஆம் பந்து, 6ஆம் பந்து. சூரிய வம்சி வெரி டேஞ்சர் பேட்ஸ்மேன். 11 பால்ல 50 அடித்தானே உன் புருஷன். ஐயோ ஏண்டி கதவாளி முண்டை, களவாணி முண்டை பயல, என்ன பேசிட்டு இருக்க நீ? பாட்டுக்கு வந்து சூரிய வம்சி என்பவன் ஒரு ஆண் மகன். அவன் பேட்டு திஸ் லென்த். உன் பந்தைத்தான் அவன் அடித்தான் அடி கண்டாலி மாலை. ஏய் என்ன பந்தையா சொல்லிட்டு இருக்க? கைதட்டலாம். சூரிய வம்சி பயலகடா. ஃபுட்பால்ல இந்தியாவில் ஒருத்தன் சாதித்தான், முனிமுனி சிங். என்ன அவங்களுக்கே தெரியாது யாரு. என்னன்னு தம்பி இடியாப்பம் சொல்லக்கூடாது. அப்பகர கேட்டு இருக்காங்க. அக்காட்ட ஒரு பணியாரருக்கு வாங்கி கடிச்சு மட்டும் போறியா? கடிச்சு அதை கொண்டு போறியா? ஓசியில விட்டுருக்காங்க பணியாரத்தை கடிக்க சொல்லி. இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நான் பேசுகிறேன். என்னை ஒரு ஆளா என்று நீ கேட்டாய். ஆமா, நான் ஒரு ஆளே உனக்கு கிடையாது. காரணம் நான் துவந்து விட்டேன். ஏனென்றால் புலிகாலை என் தம்பிகளை ஏறி விடுறேன். நல்லா கண்டா போடு. வடத்திலே பேர் வாங்க வேண்டும். கை தட்டலாம். ஒன்னே வேணாங்கிற அப்புறம் என்ன தொம்பிக? என்ன தொம்பிக? என்னை எதிர்த்து பேசின பொம்பளையை போறாம் இன்னைக்கு எண்ணிக்கை இல்லாமல் பூராம் பிறகு தின்று தெரிகிறார்கள். நீ புதிதாக முளைத்து வந்திருக்கின்ற என் நாக பாம்பே, என்ன பண்ண தெரியுமா? ஊருக்கு என்ன பண்ண தெரியுமா? இடம் கொடுத்து பேச விடுபவன் தான் என் தமிழன். என் தம்பிகளுக்காக நான் ஒதுங்கி நிற்கிறேன். உன்னை உன்னுடைய உரையாடலை எடுத்து வீசுவையாக 100 நாள் சக்காலத்தி மகளை. வெறி ஒன்டா மாடு விளையாட. இன்னும் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நாம் பாட்டுக்கு பேசுறதுனாலதான் 21 வருஷமா இவங்க பாட்டுக்கு நாடகம் பார்க்க வர்றாங்க. கைதட்டலாம். சிங்க என்ன சிங்க? என்ன சிங்க? ஆடி இருக்க கண்டுபிடிக்கல சிங்கமா? என்ன தலை கீழே போடுறியா? என்ன அது கூட இல்லாமல் வந்தையடி நீ. நானாவது டவுசரை போட்டிருக்கிறேன், நீ உள்ளே சட்டியை போடவில்லை. காரணம் உன் குண்டி கலா கலாண்டு ஆடுதோடு. கைதட்டலாம். சட்டி கைதட்டு. உன்னை கேவலப்படுத்தி விட்டுவேன். சட்டி போட்டிருக்கேன் போல. நீ பாத்தியா? நீ பாத்தியா? பார்த்தேனடி. எப்ப பார்த்த? நெளிகிறது பின்னாடி இருக்கின்ற தவக்காலை. அதை கண்டுபிடித்து விடலாம். கிரிப்பாக இருக்கிறது என்றால் சட்டி சேர்ந்திருக்கின்ற அர்த்தம். லேசாக பின்னாடி சிமுண்டு மூட்டை சேக்காகுது என்றால் அங்கே போடவில்லை என்ற அர்த்தம். இதை கேட்டு கொடுக்க மாட்டாயா கருங்குளத்து முனி? பேசு. எதனாச்சும் உனக்கு இருக்காயா? பொம்பளை பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுறியே, வெக்கமாச்சும் உனக்கு இருக்கா? இருக்கா? முத இருந்துட்டு இந்த நேரத்தில் என்னை இருக்க கூப்பிடுகிறார். கைதட்டலாம். இருக்கா 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 என்று பொழுதுனைக்கும் இருக்க மாட்டான் தமிழன். காரணம் பெண்டலாங். பொழுதுனைக்கு இருக்குமா? நிக்கிறோ நிக்கிறோ நிக்கிறோ. முத இருக்கான்னு தொட்டு பாத்துக்க. உன் தொம்பிகளை தொட்டு பாக்க. உன்னை இந்த புலிகர் மேடையில் லூசாக்காமல் போக மாட்டான் இந்த கிட்டிக்கொடி மண்டை. லூசா ஆக்கிட்டாலும்
லூஸ் ஆகிவிடும். ஏய் அது ஏற்கனவே லூசாத்தே இருக்கு, நீ ஒன்னும் லூசாக்க பிறக்கும் போது உனக்கு கிண்ணு இருக்கும், போக போக லூஸ் ஆகிவிடும். காரணம் பிடிப்பாரற்று. என்னதியா புரிஞ்சாலும் சிரிச்சுக்க, புரியாதாலும் அங்கிட்டு போய். ஆமா புரியாதவங்க அங்கிட்டு போய் அடிச்சிட்டு கிடங்க. லூசா இருக்கு, நீ டைட் பண்ண முடியுமா? லூஸ் பண்ண முடியுமா? நீ என்ன செய்வ? நீ என்ன செய்ய முடியும்? இந்த முறையரும் மேடையிலே எங்க அண்ணன் தம்பிகள் அழகாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த மேடையிலே ஒரு பொம்பளை என்னை அசிங்கப்படுத்துகிறாள் என்றால் இந்த வீரத்தமிழ்ச்சி வாழ்க என்று சொல்லிவிட்டு தான் போ. பிறரை வாழ வைத்துத்தான் எங்க அண்ணன் தம்பிகளுக்கு பழக்கம். நாங்க யாரு வயிற்றுலயும் நாங்க அடிக்க மாட்டோம். கை தட்டலாம். நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியா இல்ல குஜராத்துக்காரங்களா? விரல்களில் எழுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பாத்துக்குவீங்களா எல்லாம்? என்ன பேசு? நீ என்னத்துக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? தேவையான எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? பேர்வ வர 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 ஒரு கோர்வையா இருந்து எந்த வேலையும் வெற்றிகரமாக முடித்து உலகத்திலே தமிழன் என்ற தவளை நிமிர்ந்து நிற்பவன் என் தமிழன். பேசலாம். நடுவர் தீர்ப்பு இறுதியானது. லாஸ்ட் பார் 2 மினிட். வாயில தான் பேசுவியா? இங்க வா. என்ன இவ்வளவு தூரம்? நீ அப்படியே சொல்லிட்ட. அவன் தான் பூவதி மயன். யாரும் பேசு. உலகத்திலே ஆக சிறந்த நான் பேசுறேன், நீ பேசு. பேசுங்க. உலகத்துல எத்தனை சிவராசி இருந்தாலும் ஆக சிறந்த சிவராசி தமிழன். என் நாஞ்சிங்கங்களே உலகத்திலே முதலிடம் என்று பட்டிமன்றத்தை தொடர்ந்து இருக்கிறேன். கள்ளிச்சேரி எம்கேஆர். கைதட்டலாம். இங்க பெண்கள் தான் முதலிடமை, பெண்கள் தான் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற தொடு நான் வளர்த்த என் சப்பட்டை. பெண்கள் தான் முக்கியம். பெண்கள் நீ வந்திருக்க முடியுமா? தமிழர்கள் வந்திருக்க முடியுமா? இந்த ஆண் வர்க்கமே வந்திருக்க முடியுமா? முத சொல்லு. பெண்கள் இல்லாமல் சூப்பர். பெண்கள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியுமா என்று கேட்கிறாயே ஒட்டுமொசர் முண்டை. ஆனால் பெண்கள் எந்த பெண்களா இருந்தாலும் முதலிரவிலே ஒரு ஆண் போய் கட்டில உட்காராமல் யாரும் வர முடியாது. கை தட்டா கைய தட்டுங்க. நல்ல செண்டுபாம் அமிர்தாஞ்சன் அதுக்கு கூட முதலிரவில் பெண்கள் மனசு வச்சாதான் ஆண்கள் பக்கத்துல கூட வந்து உட்கார முடியும். அப்படியே ரொம்ப ஆடாத. பெண்கள் மனசு வைக்கணும். பெண்கள் இல்லன்னா எந்த இடத்துலயும் ஆண்கள் தான் முதலிடம். பெண்கள் தான் முதலிடம். நாங்க தான் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட்? நீ என்ன ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் என்ன செய்வ? நீ என்ன ஃபர்ஸ்ட் செய்வ? அவன் முதல்ல செஞ்சிருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி முதலிலே ஒத்திய பாப்பவன் நான். கஜா கஜா கஜா. அதனாலதான் முதலிரவில் கஜா கஜா என்றால் என்ன? வித்ருதா வித்ருதா வித்ருதா. சந்தனம் மணக்குது, குங்குமம் ஜொலிக்குது. உன் சிமுண்டு முட ஏண்டி குதிக்குது. அதனாலதான் முதலிரவில் பொண்டாட்டிடா வந்து என்னாச்சு? வேலை இல்லாம போயிருக்கு. வெரி டேஞ்சர் क्वेश्चन பேசுறேன் ப்ரோ. முதல்ல ஒத்திக பக்கறனால பொண்டாட்டிட்ட கெட்ட பேர் வாங்கிறேன். திட்டுவேன். என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? முதல்ல முன்னாடியே ஒத்திய பாக்குறேன்னு சொல்றீங்க இல்ல? முன்னாடியே ஒத்திய பாக்குறவங்க பொண்டாட்டிட்ட கெட்ட பேர் வாங்குற. அங்கதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏற்கனவே எல்லாம் பண்ணி முடிச்சதுனாலதான் என்னத்த பண்ணுவேன்? மாத்திர தேவையில்லை. கணேஷ் போயில தேவையில்லை. மாத்திர போல ஆளு எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பேரு ஒரு பக்காடி நம்மனை கலந்து அடித்தான் என்றால் நீ காந்து 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 காந்தி விடும். அது எவ்வளவு நேரம்? 7 நிமிஷம். 7 நிமிஷம். 7 நிமிஷம் வேலை பார்க்கறால எங்களுக்கு தேவையில்லை. யோசிக்காம அடிக்கிறாரியா? ஏன் 7? 7க்கு மகிமை உண்டு. ஆமா. எல்லாம் படை முருகன். தமிழ் கிழவன் முருகன். தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் பனைமரம். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. பனைமரம். மறந்துட்டேன். கை தட்டலாம். மறந்துட்டாராங்க. கை தட்டுங்க. ஏங்க மாத்திரை போடுறான்ல தேவையில்லைங்க. ஏன் மாத்திரை போடுறான்? ஏன் போடுறியா? மாத்திரை போடுற ஆண் மகனுக்கே இந்த மாத்திரைகளே வடிவமாக எழுதியிருக்கிறான். கொஞ்ச நாளிலே அவன் மாத்திரை போட்டு கின்னா கின்னா பண்ணினாலும் கடைசியிலே உன்னை ஏன் மாத்திரான்? மாத்திரை போடுறான். மாத்திரை போட போட நரம்புகள் செயல் இழக்கிறது. ஏன் மாத்திரான்? மறந்து விட்டேன். அவ்வளவுதான். மறந்துட்டாராங்க. கை தட்டுங்க. என்ன சொன்னாலும் என் சிங்கம் தயதுட்டேன். தட்டுவாங்க. ஏன் மாத்திரை பேசி உன்னை அசிங்கப்படுத்தி முறைகிற மேடைகளை நான் பேர் வாங்கி 10 பேருக்கு கஞ்சி ஊட்டுவது புண்ணியம் அல்ல. இந்த இடத்துல எங்க அண்ணன் தம்பிகள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக சிரிக்க வைப்பதற்காக பேசினேன். என்னையோட கலைகள் சிறந்தது நீதான். வாழ்த்துக்கள். விட்டு கொடுத்தவன் கட்டு போல. கைதட்டல என் சிங்கங்களா. பொம்பளையை ஜெயிச்சா என்னப்பா, நம்ம ஆம்பளை போயிட்டே இருப்போம். வருகிறார்கள் என்னோட ஸ்டூடெண்ட் 2 நபர்கள். அந்த 2 பேத்துக்கு 3 அறிவு என்பது ஆக சிறந்த கொஸ்டின் ஆகும்.
மீனாட்சி துணையுடன் காலாப்பூர் கருப்பர் குரூப் ஆட்டநாயகன் கருப்பன் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து மேலூர் நாவினிப்பட்டி சேகரம் என் கோவில்பட்டி புன்னலகி ஸ்டோர் பி அழகு சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. நன்றி அன்பு உறவே. காத்தடிச்சா கலங்கு ரெண்டி ஜவத்த உள்ள மோனம்பு செந்தட்டில உட்கார்ந்துட்டு இப்ப அறிஞர் சொல்றேன் ஓம் பொழுப்பு ஏ தில்லாட்டாங்க டாங்க இவ்வளவு போட்டுவாங்க தில்லாட்டாங்க டாங்க தில்லாட்டாங்க டாங்க இவ்வளவு போட்டுவாங்க தில்லாட்டாங்க டாங்க இவ்வளவு போட்டுவாங்க. அடிவட்ட முண்டை யானை ஆறு என்ன யானை எந்தூரோட யானை எந்தூர்ல அது யானை இப்படி காட்டியிருக்க என்ன கோல்கட்டு விளம்பரத்து நடிக்குது இரு. யானை எந்தூர்ல வேப்பங்குளம் திண்டுச்சு. அண்ணன் தம்பியில நாய வேணும் நீ குறும்பி வரைக்கும் அறைய போறேன். உன்னை சோழ நாத்தை தானே தூக்கிட்டு வர சொன்னேன். இல்ல கரும்பு கட்டத்தை எவன்டாய வேப்பங்குளம் இருந்து இருமுண்ட குழந்தைக்கு தர்த்தனி மயிரை ஆடிக்கிட்டு. கொரோனா காலத்துல நீ என்ன டெய்லியும் கறி மீன் திண்டு கிடந்த இருந்த கஞ்சியை தானே திண்டீங்க. அந்த நேரம் பழக்குனது வேப்பங்குளைய கொடுத்து. வேப்பங்குளம் தான் திங்குமா? வேப்பங்குளம் திங்கி ஜுன்னிய கொடுத்து திங்குது. வேலையை பாப்பானா வேவேன் நான் இற ஓடுறவன் எனக்கு தாண்டா வேதனை தெரியும். ஒரு நாளைக்கு 3000 4000 ரூபாய்க்கு திண்டுட்டு குசி விட்டு போயிருது. காசு ஓடுற எனக்கு தானே நட்டான். அதே வேப்பங்குளைய கொடுத்து. இப்போ ஒன்னு சொல்லிட்டு போனீங்களா அது திங்குமா? லேசா முனைய கடிக்கும். லப்பரம் அந்துரும். லப்பரம் லவக்குன்னு கடிக்காதுங்க. ஐயா யானை செத்து போச்சு போ. ஆனா யானை இன்னைக்கு தாண்டா நீர் காக்கா மாதிரி இருந்தா. நான் என்ன சொன்னேன்னா இப்படி இது பண்ணணும்டா இப்படி அசைக்கணும்டான்ட்டேன். முண்டைக்கு மறந்துட்டு இப்படி ஆட்டுறேன் பாரு. ஐயா நாங்க நாடகக்காரகையா. அப்படியா? ஏன்னா யானை வளைப்பது 5 அறிவு யானைக்கு அறிவு உண்டு. ஆமாங்க. பச்சிலம் குழந்தையை கூட பத்திரமாக கொண்டு செல்லக்கூடிய அறிவு சார்ந்த மிருகத்திலே ஒன்று யானை. எத்தனையோ கோயிலுக்கு வந்து தெய்வத்தை தன் முதுகலை சுமந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய யானையை கொண்டு வந்து பாவாடையை கட்டி விட்டுருக்கேடா பரிதேசி கூதிமைனே. அந்த யானையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மடுவுதானே நான் பார்க்குறாங்க இவங்கெல்லாம். ஐயா அதில் விட்டு நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஒட்ட முடியுமா வச்சு தொட்டு கண்ணு வட்டும் கரை குளிச்சு போகும். ஒட்டி பார்த்தேன் அடிக்கடி நீர் கசிவாகிறதுல பேப்பர் நீங்களே பிடிச்சி விளையாண்டுருப்பீங்க ப்ரோ. நீங்க எப்படி காலி கூதின்னு எனக்கு தெரியாது. ஐயா அந்த நீர் சேரையை சும்மா இருக்கவங்க அரைஞ்சு விடுவேன். ஆமா பின்னாடி செவர்ல செங்கக்கல்ல ஒட்டுறாரு. அதுக்கு தான் சொன்னேன் மூத்திர வாடகைக்கு வரும். ஏங்க இதை புடிச்சு கட்டுங்க அந்த கடலை ஆமைய. தம்பி உன் பாசியில மண்ணு தம்பி அங்கிட்டு போப்பா. ஏங்க பின்னாடி என்னங்க இலை ஓட்ட கல்லாங்க உள்ள முளகத்துல போட்டா அரைச்சுவேன் போலாம். இமய மலையே வச்சிருக்கியா? நீங்க ஒரு போடு போடுங்க. பாகன் அழகா இருக்கா இந்த மனப்பாற கலைமணி ரொம்ப அழகா இருக்கா அழகா இருக்கா. பெரிய கச்சேரி உன்னி மேனே கச்சேரியில பாடினவரு. உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை மாதிரி பாடுங்க. பெஸ்ட் பிளேடு முண்டை பாடுக்கறா ஓம்புக்கறா போடா. ஒரு வாத்தியார் அதில் கரண்ட் அதில் வாயில் வைக்கக்கூடாது. லூஸ் ஆகி வாய் வைக்கக்கூடாது. திடீர்னு திருப்பி அட்டாச் ஆயிரும். வேணும்னா பிளக்க பிடிக்கிட்டு வா. அதில் அடித்தா மணி போட்டா உள்ள என்னதான்டா ஜெய சொல்ற? வணக்கங்களா ஐயா ஐயா இந்த விழா கமிட்டியாளர் எங்கேயா இருக்கிய?
என்னை பாட விட மாட்டேன், பேச விட மாட்டேன். கேட்டு கொடுங்க. என்னை எதுக்கு அப்ப எதுக்கு தான் கூட்டு வரையான்னு அதையினாலும் கேளுங்க. என்ன ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அழுதக்கறா ஆனா எப்படியும் முறையூர் மேடையில ஒரு கொடை விழுகிறது உறுதி. ஆமா, அது யோ 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 இல்ல ஆ ஆ ஆ. ஐயா தெம்மாக பாட்டு பாடுவீல்ல, அந்த மாதிரி கோட்டச்சாமி ஆறுமுகத்தை காப்பாத்துங்க. கடலுக்குள்ளே ஓரத்திலே ஏமா கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடல புள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க. கடல புள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கலந்துடனே காடப்புறா கலங்குதம்மா என் மனசு. கலங்குதம்மா என் மனசு. கடல அத கடல புள்ள ஓரத்தில. பப்புலே டேய் அடேய் ஏலே ஏய் விடுடா ஏலே கண்டாலி மனே டேய் ஏலே வர்றா இன்னும் 2 நிமிஷம். டேய் செய்யக்கூடாது லூசு. ஆய் வாத்தியார் அடிப்பாரு. ஆனா அந்த பையன் சரியில்லைன்னா சொல்லி வைங்க, உங்களுக்காக தான் பாக்குறேன். நான் அந்த பிள்ளையோட முன்னாடி சொருக போல இவன் எனக்கு பின்னாடி சொருகுறான்டா. ஒரு மூடாவன் தச்சேன், அப்புறம் என்ன இனிமேல் நான் அந்த குறை மூடி நானே தச்சுக்கிறேன். நல்ல பிள்ளையா இருக்கு, நான் ஒரு தெரிவிக்கிறேன். இப்படி இளவட்ட பையனா ஏறி அடிப்பியே கல்யாண்டாலே. சின்ன சின்ன சீசாவிலே ஏமா சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா சேரலையோ இந்த செவத்த புள்ள நெத்தியில. அந்த சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. அந்த சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன் ஜிகனா பொட்டு. அது சேர்ந்து சோதா சேரலையோ சேர்ந்து சோதா சேரலையோ செவத்த புள்ள நெத்தியில செவத்த புள்ள நெத்தியில. ஏய் ஓரணி சேர்க்க வேணாம், திருவிழாட்டையன். போதும் போதும் போதும், வீட்டுக்கு போங்கடா. ஏய் வால்டி புள்ள வைக்கக்கூடாது. ஆய் விடு. எதுக்குள்ள வைக்கிறியா? அது பிரிச்சு என் சிங்கி ஆட போறேன். கைதிட்டுங்க பப்புள்ள பயலுக்கடா. தேங்காய் 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 செல்லு முடியும் அடிங்கப்பா. ஒரு நீர் தேங்காய் 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 செல்லு தேங்காய் வடக்கன சின்ன செல்லு. காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. முறைகிறோம் மேடைகளே பாலமேடு பப்புளு காலை வெளியாகிவிட்டது. வாழ்த்துக்கள் ப்ரோ. பப்புளு காலை வெளியாயிருச்சு. கொஞ்ச நேரத்துல மை செட்டு பாரதிக்கு தண்டக்கட்ட தெரிஞ்சாண்டா. என்ன பண்ண மைக்க தள்ளி விட்டு தெரிஞ்சா அந்த புருஷவனை கொண்டே விடுவாரு. அப்புறம் பாத்துக்கு. இப்ப நான் ஆடுறத கவனிங்க.
என்ன 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 செய்ய சொல்ற? மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறியா? நீங்க தவிட்டாலும் 3 உள்ள தங்கிறேன். ஓ முட்டை மெழுகுவத்தி முட்டை. வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா? வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா? சிந்தன வாசலில சிந்தித்தத மறந்துட்டியா? தனனா தனனா நானே தனனா தனனா நானே நானே பையிட்ட போய் சுகம் தர்றியா? அதுதான் மருது உன்னை சொன்னேன் படம் ஏற்றி விடாதுன்னு. இந்த வார கேரளா அடி அடிக்க. ஆனா எவனா உனக்கு படம் காட்டியிருக்காங்க பார்த்துருக்கான். ஆனா சரியா பார்க்காம இருந்திருக்கான். என்னன்னா அவன் விடையில விலகி விடுறான்னா. இது ஒரு உதுத்த முண்டியாத்தே இருக்கும் போல. யாரா எறும்பு எறும்பு வெதரை கடிச்சு பிடிச்சா மூத்தல வருதா? ஆய் வரட்டு. நான் வேற மாதிரி பண்றேன். ஏன் காலை தூக்க முடியல? என்னாச்சு? இதை கலட்டு கலட்டு பிள்ளை அதை செமக்க முடியல. கலட்டி விட ஆனந்து. ஏன்னா இது தடுக்கும் பிள்ளைக்கு. தம்பி தொப்புலா இல்லை குண்டு கவலையாடுற குழியா? நீர் எங்கேருந்து வருது? உனக்கு ஆய் வருதா? அந்த பிள்ளை அப்பதே ஆகி இருந்துருச்சு. எப்படி சொல்றீங்க? அப்ப சாமி தூக்கி வந்தாங்கல்ல, அப்ப நான் அங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போன பிள்ளை. நான் பின்னாடியே போனேன். போய் பாக்குறேன் அந்த தொட்டிக்கு நேரம் 2 விட்ட ஓட்டு வச்சிருக்கா. பச்சை கலர்ல இருந்துச்சு. கீரை சாப்பிட்டீங்களா? எட்டுக்கு போன அடிங்கடா. ஏதாவது ஆயிர போகுது. டேய் அதையும் கலட்டு. தூக்க முடியல. அதையும் கலட்டு. ஏன் சேம்டியூ இப்ப தூக்குடா. கை தட்டலாம் கை தட்டலாம். என் தங்கம் காலை தூக்க போறேன். இதான் டோல் கட்டு கம்பி ஆட்டம். நீ நல்லா அகத்தி தூக்குத்தாய். இந்த நாடகம் பார்க்க வந்துட்டாங்கல்ல. சிங்கனா சிங்கிங்க சிறுச்சான் நெத்தியங்க. ஏய் நீ தேன் முட்டாய் நினைச்சுதானே பார்த்த? அது பாம்புள்ள முண்டை அட்டைப்பூச்சி. எப்படி பொறுமையா சொல்லி கொடுத்தாருலடா. உனக்கு அன்பாலத்திலையும் சொல்லிதான் கொடுக்குறாப்புல. டீ குடிக்கிற நுப்பாட்டில இடத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. மேடைக்கு உள்ளேயும் சொல்லி கொடுத்த. உனக்கு புரியவிடவே இல்லையாடா கண்டாலி மணி. ஏன்டா சம்பளம் கொடுக்க மாட்டான்டா எனக்கு? நீ நல்லா தூக்குனாத்தே எனக்கு கொஸ்டின் கரா ஓமுகரா இல்ல. அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இந்த மாதிரி நீ செய்து பதில் கரா. அலே தேவையில்லாதது பப்புல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு வயசு இருக்கு. ஆமா 3 முறை எம்எல்ஏ இருந்தே இல்ல. சொல்லி கொடுத்தா இப்ப நீ தான் சொல்லி கொடுக்க சொல்ற. சாமியை கும்பிட்டு கருப்பனை இறக்கி கரெக்டா ஆடு.
எந்த ஊரோட சாமி சோத்து பல்ல அடிச்சிட்டு போச்சு? தெரியலையா? தெரியலையாடா? நீ யாரடா 4 மணி கார்ல ஏத்துன? மதுரை லோக்கல் ரவுடி மாதிரி பேசுவார். அதாய் தூக்குடா அஞ்சு ஏ ஓம் புள்ள நீ பெத்த பிள்ளை நினைச்சு அவன் எல்லாம் பால் கொடுத்தனா உன் நெஞ்செலும்ப உருவிடுவேன். இத்த தண்டு பிள்ளை சொன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாம் பால் குடிச்சானா உன் குடல் விடல செவரு வெட்டி தள்ளி உறிஞ்சு எடுத்துட்டு போயிடுவேன். அவனே உறிஞ்சனால நீங்க குட்டி என்ன குட்டி 2037 தூக்கிக்கிடுவான். என்னடா வேற எதுவும் சாணியில் மிச்சிட்டியா இல்லை எறும்புறும்பு கடிக்குதா? அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு, நீ எப்படி ஆடுற? உன் மேல குறை இருக்கு, அதை சொல்லு. இதத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா சென குதிமனை நீ இன்னும் பழகாம இருந்துக்கிட்டு. உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச இவ்வளோதாண்டா, போக போக பழகுறேன்னாலும் சொல்லு. உடனே இதத்தையும் சொல்லி கொடுத்தா ஒரு வாத்தியாருக்கு மரியாதை இல்லாமல் நீ செய்யா? சொல்லி கொடுத்து உனக்கு 3 வேளை சோறு ஓட்டு, அதுக்கு தாண்டா உன்னைய செருப்பு அடிக்கணுங்கிறது. சும்மா தெருவில் தெரிஞ்சோன்னா கூட்டு வந்து மேடையில் வச்சு அறிமுகப்படுத்தி விட்டு கடைசியில் உன்னை வாயில வச்சுட்டு போயிடுறாங்க. கூதிமனை உனக்கு என்னைக்கிட்டே அறிவு வர போதா? ஆமா, நான் அவன் தெருவில் இருந்தவன் என்னை கூட்டு வந்து பேர் வாங்க விட்டு என்னை வாயில வச்சுட்டு போயிட்டு போறாங்க. ஏன்னா உலகத்துல யாரும் அதிக நாள் வார போறது கிடையாது. நன்றி மறந்தவர்களும் மறந்துட்டு போறாங்க. நம்ம நன்றியோட இருப்பா. அவர் தெருவில் தெரிஞ்சவர். நீங்க ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட கலெக்டரா இருந்தவரா? இன்னைக்கு உலகத்தை தெரிய வச்சவன் நான் இல்லைன்னா சூம்பி தெரிஞ்சிருப்பேன். ஆமா, உண்மையிலேயே வந்து அதை மறக்க முடியாது என்னால. மாமா இங்க வாங்க, எல்லாத்தையும் எத்தனை பேர் இங்க ஒரு கரடி தாய் தூக்கிறாங்க. கரடியா? இது பேர் என்ன? கோரிலாவா? அது உங்க அம்மா தானே? பப்புல அம்மா. ஆனா உண்மையிலேயே உங்களை மறக்க முடியாது. எப்படி மறப்ப? டெய்லி இவ்வளவு காசு கொடுத்து உங்களை திங்க கொடுத்த எப்படி மறப்பிய? வளர்த்துடுறேன் ஊர் உலகத்துல பேர் வாங்கி விடுறேன்னு சொல்லி சொல்றீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இன்னும் எனக்கு வளரவே மாட்டேங்குது மாமா. எங்க நீங்க எதுவும் கலம்பு வச்சிருக்கீங்களா? சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி வயசு பொண்ணு வந்தாங்க துரத்தி. நீ உயிரை கொடுத்தாரு. ஐயா மையம் வாக்கிங் போறாரு. அவருக்கு பிரஷர் அப்படி குறையாது. அப்ப நான் செய்யறது மாதிரி நீ ஒரு நாளைக்கு 4 தடவை செஞ்சேன்னா குறைஞ்சிரும். எப்படி? உகா உகா எங்க அது அரசல சாமான் தானே. இல்ல மோந்துட்டு வாத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்ப எல்லாத்துலயுமே அவர் ஊம பள்ளிக்கூடம் தான் நடத்துறாரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? பார்த்தா ஏய் கரெக்ட் பண்ணி விடுங்களா கொஞ்சம் வாங்க வை சார். கலைமணி 4000 ரூபா பேசியிருக்கேன். 2500 உனக்கு 1000 ரூபா, எனக்கு 500 ரூபா. உனக்கு ஆளு வந்தா அப்படின்னு சத்த விடுவேன். அப்பதான் எல்லாரும் ஏன்ட்ட வந்துருவாங்க. நீ ஒண்ணுமே சொல்லணும்னா பொத்துங்க. 4000 ரூபாய்ன்னு சொல்லக்கூடாது. பாவம் தாய் குளம் வயிற்று பொழப்புக்கா. ஏன் நம்பர்றா உங்களுக்கு தெரியாதுடா. நீ 1500 ரூபா கொடுத்தா மயிரா வருவா? அவன் 4 ரூபா கொடுத்துருக்கியா? நாளைக்கு நான் 5000 ரூபா தரேன். தம்பி சும்மா இருங்க, குறும்பு தெரிச்சு போ.
என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நீர்மலைக்கு போக போறேன். நான் பின்னாடி வரலாமா? எதுக்கு? கொட்டை அடிச்சுக்கிட்டே வரேன். கொட்டை அடிக்க மாட்டேன். ஏன்? கொட்டையே அடிச்சிருவேன். கலைமணி, கேரளாவில் மியூசிக் டைரக்டர் இருந்தார் சகிலா படத்துக்கு. கலைமணி, கனவுகள் கலையலாம், வாத்து முட்டையை கலைச்சிட்டேன். ரொம்ப பேசாத, டைலாக் மறந்து போச்சுன்னா பொத்து. கலைமணி, உன் கம்பு கூட்டுக்கு என்ன ஓடுவேன்? கம்பு கூட்டுக்கு எப்பயுமே அந்த பிள்ளை 3 ரூபா பிள்ளை எடுத்தேன். பேசாம என்னை அந்த பிள்ளைகிட்ட சங்கரத்தை கொண்டுங்கடா. உலகத்துல எல்லாரும் இட்லி அவிக்கலாம், உனக்காக நான் இட்லி மாவா இருப்பேன். அந்த மாவை ஊத்துற கரண்டியா நான் இருப்பேன். சட்டி தாள் கறியில எந்தெந்தண்டி அடுப்பு? நான் வீட்டுக்குள்ள ஒட்டடையா இருப்பேன். அந்த ஒட்டடை அடிக்கிற கம்பா நான் இருப்பேன். அந்த கம்புல இருக்க தூண்டியா நான் இருப்பேன். வா 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 வாடிக்கு வா, வாடிக்கு வா. ஒட்டடை கம்பளை ஏதுப்பா தூண்டி? இருங்கடா, எனக்கு படவடன்னு வருதுடா. சரி, அதுவும் அவன் நகைச்சுவையிலான கைதட்டலாம். அவன் ஒட்டக ஊரணின்னு நினைச்சிட்டேன். அறந்தாங்கில ஒண்ணு இருக்கு, ஒட்டக ஊரணியிலே தூண்டி என்று நினைத்து விட்டா அந்த கட்லா முண்டை. உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் என்ன செய்? எல்லாம் உன்னையால தாண்டி கபுபாட முண்டை. கலைமணி, இந்த பாத்தியா அவ்வுன்றான்னா அவன் தரங்கெடுத்து குத்த பாக்குறேன். ஆளுக்கு இது ஒண்ணுன்னா நான் தெருவில் தெரியவா? உன்னை நான் மதுரை கொண்டு போவேன். முதல் 1/2 கிராமதே இருந்துச்சு, இப்போ 3 கிலோ ஆயிடுச்சு. அது வாடகைக்கு வச்சிருக்கீங்களா? நீங்க கல்லில் 2 வாரம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு 2 பிடி பிடிச்சிட்டீங்க. அப்புறம் நீங்க கோபப்படுறீங்க. என்னையும் அசிங்கப்படுத்திட்டான்டா அந்த கட்லா கண்டை. ராத்திரிக்கு நான் எத்தனை மணிக்கு வரேன்? ராத்திரி ஒரு 12:27க்கு வா. ஏன்? அது வரைக்கும் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 1:35 என்ன வேலைக்கு? அவன் 1 மணி நேரம், நான் 1 மணி நேரம். அடிப்புக்கு தான், வேற எதுக்கு? அக்கா அக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு கறிக்கடையா இருந்தாரா? கல்யாணம் பண்ண உடனே உன்னை நான் கேரளாவை கூட்டு போயிடுவேன். ஐயா, கேரளாவா? வாட்? வேணாம் ப்ரோ. கேரளாவெல்லாம் கூட்டு போனீங்கன்னா நீங்க உள்ள ரேட்டு பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தா 1500 ரூபாய்க்கு மேல வரும். ட்ரெயின் டிக்கெட் எடுத்து போனாலும் 300 ரூபா 350 ரூபாய்க்கு குறையாம வரும். அவ்வளவு செலவு பண்ணி நீங்க போக வேணாம். நான் செலவே இல்லாம ஒரு 150 ரூபாய் செலவுக்குள்ள ஒரு தொகையில உங்களுக்கு ஒரு இடம் சொல்றேன். அங்க கூட்டு போங்க, உங்க வாழ்க்கை செகசோதியா இருக்கும். எந்தடா அப்படி? கல்யாணம் பண்ணி நேர அந்த பிள்ளைய 2 வீலர் பைக்ல ஏத்திக்கிட்டு நேர கீழே ஒரு சுடுகாடு கொண்டு போயிரு. அங்க என்ன ஒண்ணு? அங்க வச்சு 4 ஓடு குன்னிடுவா, தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனா நீயாவது 4 ஓடு, நான் 2 ஓடுதேன். சூப்பர் ப்ரோ. ஆமா ஆமா, எப்பயும் நம்ம 2 ஓடுதேன். அப்புறம் என்ன? 2 ஓடுல நான் செத்துருவேன்டா வடக்கு வடக்குன்னு. நான் என்ன தெரியுமா, நான் போய் பார்த்தோன்னு செத்து போயிருவேன். ஏன்னா இங்க நீர் வரத்து இல்லை. எப்படி தெரியுமா? காதல் பண்ணும் பொழுது எல்லாருமே கவனமாக உங்க 2 வீலர் பைக்கை எடுக்கும்படி கேட்டுப்படுகிறேன். ஏன்னா நேற்று போன ஊர்ல 2 பைக்கை காணாம். 2 பைக்கை காணாமட்டாங்க. எவன் கல்ல வாங்குறான்னு கண்டா பார்த்து போகணும். 2 வீலரில் போற என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் மெதுவாக போகணும், பார்த்து போகணும். கலை பார்ப்பது கலை கண்ணோட்டம் மட்டும்தான். உங்க வேலைகளை பார்த்தாத்தான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மற்றவரை போல நம்மளும் இவ்வுலகளை சாதித்து வாழ முடியும். வருவதென்ற அத்தனை உறவுகளுக்கும் எல்லாருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுகிறேன். எம்கேஆர் நன்றி. என் உறவுகளை மீண்டும் இந்த பகுதியிலே பாசத்துக்குரிய எம்கேஆர் சந்திக்கிறேன். பார்த்து போனோம் ஐயா, மெதுவா போனோம் எல்லாரும் போனோம். கலையை இருந்து ரசிக்கக்கூடிய உறவுகள் அன்போடு இருங்க. ஏன்னா இவர்கள்லாம் எனக்கு செல்வார் என்று எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா நான் நடிக்கின்ற பொழுது தொடையை ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது எப்படா எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்க சீரகின்றான் மேடைக்கு வாப்பா.
சுப்பரண்ணி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு வாங்கடா அண்ணன் நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அறவும் இல்லை சுத்தி முத்தி பார்க்க இல்லை அன்புள்ளம் போகுதும் உள்ளே சுப்பரண்ணி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு பாடுதம்மா இந்த மனசு கொட்டுகிற அறிவுகளை ஒழிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நனையிலே பசைக்கிற மனசினிலே கொட்டுகிற அறிவுகளை ஒழிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தேனதில்லை அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன் என்ன 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 இருந்த எல்லாத்திலும் நீதானே சுப்பரண்ணி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்க பாடலையா அன்னை மனசு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா உங்களுக்கு மறந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே சுப்பரண்ணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு தெடிக்க பாடலையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் உள்ள ஆளுங்க அறவும் உள்ள சுத்தி முத்தி பார்க்கையிலே உறவுகள் போகுதில்லை சுப்பரண்ணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு தெடிக்கிட்ட பாடலையா இந்த மனசு. அன்புறவர்களே, இந்த மாதிரி வேடம் அணிவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். தன்னுடைய மூச்சுகளை ரொம்ப தம் கட்டி ஒரு ஆபத்தான வேஷம்தான் இந்த கிங்காங் வேஷம். நிறைய உறவுகள் போட்டுட்டு திருப்பி கலட்டும் போது அவ்வளவு ஒரு மூச்சுத்தனலை ஏற்படுத்துவது. அத்தனையும் ஒரு சான் வயிற்றுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த கலையில் உள்ள அத்தனை உறவுகளை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்களை என் அன்பு தம்பிகளை. 100 ஆண்டு காலம் வாழ்க. கண்ணதில் இடம் முண்டை வேஷம் போட்டிருக்கான என் தம்பி கரெக்டாக பார்த்துக்கிட்டேன். போயிட்டு வா. மைக்கு 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 சிங்கே டெடி இந்த கலைக்குழு சேர்ந்த இந்த உறவுகளை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாடுங்கள். சிங்கே ஸ்டெடி பாய்ஸ் பயலுகடா குடூரமா கிங்காங். இது என்ன மேகி முண்டை தெடிப்பேடு. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி நன்றி. அண்ணனுக்காக போட்டு வந்தீங்களா? சரி, பார்த்து போனோம். போய் கலட்டுங்கப்பா, வேறுக்கும். டாட்டா பூரா என் தம்பி. ஒரு துண்டை போட்டுருப்பா, வாங்கிக்கங்கடா.